கேட்டது ஒரு குத்தமாயா அப்படின்ற மாரி தாங்க இருந்துச்சு. நேத்து ஃபுல்லா எனக்கு சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. வெளியில மார்க்கெட் போயிருந்தோமா, அங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்போ வீட்லயும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சா, அப்படியே அத வச்சு அப்படியே ஓபி அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஈவினிங் வரைக்கும் சமைக்கவே இல்ல. நைட்டும் சமைக்கலைன்னு வைங்களேன், பொங்கிருவாய்ங்க பொங்கி. அதனால போயிட்டு என் வீட்டுக்கார்ட்ட மாவு அரைச்சு வச்சிருக்கேன். நல்லா பொங்கி வந்துருச்சு. இட்லி ஊத்திட்டு சாம்பார் வைக்கவா? இல்ல சிக்கன் இருக்கு கிரேவி வைக்கவான்னு கேட்டேங்க. பேசாம நான் பாட்டுக்கு சாம்பாரையோ, இல்லைன்னா சிக்கன் குழம்பையோ வச்சிருந்திருக்கலாம். அவர்ட்ட போய் கேட்டதுக்கு 2மே வச்சுருன்ட்டாரு. என்ன இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு, சரி ஓகே 2யுமே வச்சுருவோம்ன்னு சொல்லிட்டு, காய்கறி எல்லாம் போட்டு ஒரு குழு குழுன்னு சாம்பார் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா சிக்கன கட் பண்ணி போட்டுட்டு, அந்த ஃப்ளஷ்ஷை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா என் பையன் வந்து சொல்றான், "அம்மா அந்த சிக்கன்ல இருக்கிற ஃப்ளஷ்ஷை தனியா எடுத்து வைக்கவாம். நாளைக்கு அவனுக்கு பீட்சா சிக்கன் பீட்சா பண்ணி தரதுக்கு வைக்கவாம். அதனால அந்த எலும்ப மட்டும் போட்டு கிரேவி பண்ணவாம்." அது கூட எப்படி யோசிச்சு வந்து என்கிட்ட சொல்லிட்டு போகுது பாருங்க. அதனால ஃப்ளஷ்ஷை மட்டும் எடுத்து வச்சுட்டு, எலும்பெல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாரி வச்சு நைட்டு டின்னர முடிச்சாச்சு.